ஹைடா சுகர்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா ஜிம்மின்க்கு இன்றைக்கி வந்து ஒன் ஷாட் வந்து ஒரு ரெக்வஸ்ட் ஒன் ஷாட் தாண்டா டிடிங்கிறவங்க அவங்க ஃப்ரெண்டுக்கு அவங்க ஃப்ரெண்டோட நேமையும் நான் மறந்துட்டேன், அது வேறு விஷயம். அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்பெஷலாக போடுங்கக்கா அவங்களுக்கு பர்த்டே அவங்க ஜிம்மின் பயாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்க ஸ்டோரியில் இன்னும் கொடுத்தாங்க. அது என்ன ஆகிப்போச்சுன்னா நம்ம மூளையெல்லாம் கொஞ்சம் கரெக்டாகி அந்த மாதிரி இருக்கா. அவங்க ஸ்டோரியில் சொன்னாலுமே நமக்குன்னு ஒரு ஸ்டோரி க்ரியேட் ஆகும் பார்த்திங்களா, அந்த ஸ்டோரி போட தான் வந்து என் வாய் நம்மன்னு அரிக்குது. எப்படி நான் சொல்ல போகிறேன்னு சத்தியமாக தெரில. டேடி கோச்சிக்காத சரியா. ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு இன்றைக்கி கூட நீ மெசேஜ் பண்ணியிருந்தேன். ஓகே, நல்லா இருக்கா இல்லையான்னு ஃபுல்லாக பார்த்துட்டு சொல்லிவிடு. அப்புறம் பை த பை ஹாப்பி பர்த்டே டு யூமா. உங்கள் பேரை வேறு நான் மறந்துட்டேன், சாரி. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃபுல்லாக ஹாப்பினஸ் இருக்கணும், நீங்கள் நினச்சது நடக்கணும், ஓகேவா. சந்தோஷமாக ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருக்கணும் இந்த இயர் ஃபுல்லாக, ஓகேவா. வாங்கடா ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். இதில் வந்து அவங்க சொன்ன ஒன்லைனரையும் சொல்லிடுறேன் சரியா. அவங்க என்ன ஒன்லைனர் சொல்லியிருந்தாங்கன்னா, ஜிமின் வந்து ஒயினோட ஏஜ் கேப்டாக இருக்கணும். அப்போ அதே மாதிரி வந்து ஜிமின் கேங்ஸ்டர், ஒயினோட அப்பாவும் ஜிமின் வந்து மாஃபியா, ஒயினோட அப்பா வந்து கேங்ஸ்டர். அவங்க வந்து கடத்திட்டு போய் லவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. வாங்கடா அதில் என்னோடய ஸ்டோரி வந்து என்ன போட்டிருக்கு அப்படிங்கிறத கேட்டுட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரியா. கடைசியில் சொல்கிறீங்க இல்லைன்னா பிச்சு விடுவேன். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓப்பனிங் சீனில் அந்த கேங்ஸ்டர்லாம் வேலை செய்வாங்களடா, அந்த பிளேஸில் தான் அப்படியே வச்சு கன்னெல்லாம் வச்சு ஒரு ஷூட்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு பெரிய ஒரு சண்டை நடந்துகிட்ருக்கு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப் என்ட்ரி ஆகுதுடா. ஒரு காரில் ஒரு மாசா கெத்தா அப்படி ஒரு என்ட்ரி ஆகுது. அந்த கேங்ஸ்டரில் சண்டை போட்டுட்ருக்காங்களா, அவங்க வந்து அப்படியே திரும்பி பார்க்குறாங்க, யார் அது வர்றது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து திரும்பி பார்க்குறாங்க. அவங்க பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கார் ஓட்டிகிட்டு வர்றது ஒரு ஆள் தான், ஒரே சிங்கிள் பர்சன். அவங்க எல்லோரும் பார்த்துட்டு என்னடா அது, இவ்வளோ பெரிய ஆளுங்களாம் சண்டை போட்டுட்ருக்கோம், எவன்டா அவன் கார் எடுத்துகிட்டு வந்து இங்கே தான் பார்க் பண்ணுற இடம் கிடச்சிது அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் கையில் இருக்க அந்த எக்யூப்மெண்ட் எது வேணால், கத்தி கோடாரை கடப்பாரை எதை வேணால் வச்சுக்கங்க சரியா. ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட்டை வச்சு அந்த பர்சனை அப்படியே அந்த கார் முன்னாடி நீட்டி கேட்குறாங்க. அந்த கார் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளாக், கிளாஸ் முதல் கொண்டு பிளாக், வெளியே இருந்து பார்த்தா உள்ளே யார் இருக்காங்கன்னு தெரியாது, ஓகேவா. அந்த மாதிரி வந்து இருக்குது. அவங்க அப்படியே இந்த டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு இறங்குறாங்கன்னா, டிரைவர் சீட்டில் மட்டும்தான் ஆள் ஓப்பன் பண்ணிவிட்டு இறங்குறாங்க. அவங்க நினச்சது என்னென்னா அந்த கார் ஃபுல்லாக ஆளுங்க இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பாங்க. பட் டிரைவர் சீட் மட்டும்தான் ஓப்பன் ஆகுது. அப்போ வந்து அவங்களா எவன்டாவன், என்னடா இங்கே எதுக்குடா வந்த அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பர்சன் அப்படியே முன்னாடி போயிட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க பாருங்கள். பல்லார்னு ஒரு அப்பு. அந்த பர்சன் அப்படியே சுருண்டு விழுந்துறான். பாக்கி எந்த பேச்சும் பேசல. பாக்கி இருந்தவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா யார் அது அப்படிங்கிற மாதிரி அப்போ தான் எல்லோரும் ஃபேஸை நோட் பண்ணுறாங்க. பட் ஃபேஸே தெரில, ஃபுல்லாக மாஸ்கால் கவர் இருக்குது. அப்படியே கிளாஸ் முதல் கொண்டு போட்டிருக்காங்க, கேப் அந்த ஹூடிலாம் போட்டு அந்த மாதிரி வந்திருக்காங்க. அப்போ அவங்க எல்லோரும் யார் நீ, எதுக்கு இங்கே வந்த, இது எங்களுக்குள்ள பிரச்சனை, நாங்களே பேசி முடிச்சுக்கிறோம், இன்னும் யார் வர சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த கேங்ஸ்டரில் இருக்கவங்கெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்கடா. அப்போ அந்த வந்த பர்சன் தான், பேச்செல்லாம் இல்லை நான் முடிச்சுட்டு தான்டா பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபுல்லாக போட்டு அடித்து அப்படியே கிழிச்சு நார் தொங்க விடுறாரு. எல்லா பர்சனும் ஐயோ சார் மன்னிச்சிருங்க சார், என்னால் முடியல சார், என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டாவது அடிங்க சார் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பர்சன் வந்து அப்படியே கதறாங்க. டேய் இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன், உங்களை அடிக்க தான் நான் வந்தேனாடா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பர்சன் வந்து கேட்குறாங்க. சார் எதுக்கு சார் வந்தீங்க, எங்களை அடிக்க நீங்கள் எதுக்கு சார் வர்றீங்க, நீங்கள் அடிக்கிற இவ்வளோக்கா நாங்கள் ஒர்த்தே இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன் அப்படியே காலை பிடிச்சி கெஞ்சிட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்சன் தான், இல்லை என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, அந்த மாதிரி தெரியுதோ அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன் வந்து கேட்குறாரு. சார் அந்த அளவுக்குலாம் பெருசாலாம் இல்லை சார், என்ன சார் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள் சார், என்னால் முடிஞ்சால் நான் சால்வ் பண்ண பார்க்குறேன் சார் அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன் வந்து ரொம்பவே கெஞ்சி கதறிட்டு இருக்காரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்டூல் மாதிரி இருக்குது, அதை வந்து எடுத்து போட்டு அப்படியே உட்காந்துட்டு, இல்லை ஏண்டா சவுத் கொரியாவில் நான் பாட்டுக்கு சிவனேன்னு இருந்தேன், என்னை எதுக்கு நான் இங்கே வர வச்சிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பர்சன் கேட்குறாங்க. அப்போ வந்து அங்கேருந்த கேங்ஸ்டர்லாம் சார் புரியல, சவுத் கொரியாவிலேருந்து நீங்கள் இங்கே வந்து இந்த அளவுக்கு கொடுக்குற அளவுக்கு நாங்கள் என்ன சார் பண்ணிட்டோம் பெருசாக, ஏதோ எங்களுக்குள்ளே ஒரு சின்ன பஞ்சாயத்து அதுக்காக பார்த்தோம், ஏன் சார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லைடா, இங்கே ஒரு பொண்ணை ஒன்றை தூக்கிட்டிங்களாமே, என் ஃப்ரெண்டுடா அவன், என்னோடய கொலீக்ஸ் தான், அவனோட தங்கச்சி சரியா, அவன் அங்கே வந்து வேலை செஞ்சிட்ருந்தான்.
அவனோட தங்கச்சி தூக்கிட்டிங்களா அவன் ரொம்ப செல்ல பொண்ணு வேறு எங்கடா அவன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். சாரி கேட்குறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அடி வாங்கினான் பார்த்தீங்களா, சார் எந்த பொண்ணு சார் தெளிவாக சொல்லுங்கள் சார், எந்த ஏரியா எந்த பொண்ணு என்ன ஏஜுன்னு சொன்னீங்கன்னா நான் யார் தூக்குனாங்கன்னு உங்களுக்கு புள்ளி விவரமாக கொடுத்துருவேன் சார் அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன் வந்து சொல்கிறாங்கடா. அப்போ வந்து அந்த பர்சன் வந்துட்டு ஃபுல் டீட்டெயில் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இந்த ஏரியாவில் இருக்கிற பொண்ணு, நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அந்த ஏரியா வச்சுக்கோங்கடா. அந்த ஏரியாவில் இருக்கிற பொண்ணு அவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்களோட நாட்டுக்கு, அதாவது சவுத் கொரியாவுக்கு வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட சிஸ்டர் வந்து இங்கே படிச்சுட்ருக்கிற பொண்ணு ஜஸ்ட் 17 தான் ஆகுது. அந்த பொண்ணு எதுக்குடா தூக்குனீங்க, சின்ன பிள்ளைங்கள்லாம் உங்களுக்கு விளையாடுற பொருளாக போச்சுல்ல அப்படிங்கிற மாதிரி பல்லார்னு ஒரு அப்போ, சார் இதுக்கு மேலே அடிச்சிங்கன்னா என் கடவாப்பில் ஃபுல்லாக விழுந்துடும் சார் அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன் வந்து ரொம்ப காலை பிடிச்சி அப்படியே கெஞ்சிட்ருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா சொல்கிறா, அப்போ சொல்லிவிட்டு மூடிட்டு தூங்கு சரியா, உனக்கு தான் பல்ல இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு பேசிட்டு சண்டை, எதுக்கு வெட்டியா, நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சார் ஓகே சார், நீங்கள் பாருங்கள் இந்த டீலிங்லாம் பண்ணுறது ஒரே ஆள் தான் சார், அதுவும் தமிழ்நாட்டில் பண்ணுறது ஒருத்தன் மட்டும்தான் சார். வெளியூர்லேருந்து தான் வந்து பொண்ணுங்களே இருக்கிறது தான் பேச்சு, இந்த ஊர் பொண்ணுங்களே இருக்கிறான்னா தெரில சார், நீங்கள் எதுக்கும் வாங்கி போய் விசாரிச்சு பாருங்கள் சார் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஆள் வந்து ஒரு அட்ரெஸை கொடுக்குறாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்சன் அப்படியே அந்த கண்ணாடியெல்லாம் கட்டி இந்த குடியெல்லாம் கட்டுறாங்க. அப்போ அந்த பர்சன் பார்த்துட்ருக்காரு, அடி வாங்கிட்டு வாயெல்லாம் ரத்தமாக இருக்குது. பார்த்துட்ருக்காரு. சார் இம்பட்டு அழகாக இருக்கீங்களே, எந்த ஊர் சார் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சவுத் கொரியாடா வட்டா அப்படிங்கிற மாதிரி எட்டி ஒரு உததான் அவனா, ஐயோ போகும்போதுமா அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து அப்படியே சுருண்டு போய் விழுகிறான். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த பர்சன் வந்த ஸ்பீடுக்கு அப்படியே காரில் ஏறி போயிடுறாங்க. அதுலேருந்து தப்பிச்சாங்க பார்த்திங்களா. இந்த மாதிரி வந்து ஒரு பர்சன் வந்தாங்க, கேங்ஸ்டர் எல்லாத்தையும் அடிச்சுட்டு இந்த மாதிரி டீட்டெயில் கேட்டு வாங்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தப்பிச்சு போன கேங்ஸ்டர்லாம் இருப்பாங்க பார்த்திங்களா, அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அந்த தகவல் பார்த்திங்கன்னா அவங்க டீட்டெயில் வாங்கிட்டு போயிருக்காங்க பார்த்திங்களா. ஒரு பர்சன் வந்து எந்த பொண்ணை கடத்தினது அந்த மாதிரி வந்து யார் கடத்தினாங்களோ அவங்களுக்கும் போயிட்டு அந்த தகவல் சேருது. புரியுதாடா, இல்லை எனக்கே புரியாத மாதிரி இருக்குது, கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி கேட்டுங்க சரியா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்சன் வீட்டுக்கும் நம்ம ஜிம்மின் போயிட்டு ரீச் ஆகுறாரு. அங்கே பார்த்திங்கன்னா ஒருத்தருமே இல்லை, அந்த பாடி கார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி யாருமே இல்லை. அவர் பாட்டுக்கு அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்டு போகிறாரு. எங்கடா ஒருத்தனுமே இல்லையா, நீலாம் என்னடா கேங்ஸ்டர் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ரொம்ப மட்டகரமாக நினச்சிட்டு தான் அப்படியே உள்ளே போகிறாரு. உள்ளே போனால் பார்த்திங்கன்னா ஒரு லேடி அப்படியே கையெடுத்து கும்பிட்ற மாதிரி கையெல்லாம் பூஜை தட்டு வச்சுட்டு அப்படியே சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு அந்த மணிலாம் அடிப்பாங்களா நம்ம ஊர்லெலாம், அம்மாங்கள்லாம் பூஜை பண்ணுவாங்களா அந்த மாதிரி வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு தான் அப்படியே இந்த சாமி ரூமில் உட்காந்துட்டு அந்த பஜனை எல்லாம் பாடிட்டுருக்கா. ஓகேவா, கொஞ்சம் இன்னசென்ட் தான்டா, அதுதான் ஒயனும். ஓகேவா, அதையும் சொல்லிட்டேன், அதுதான் ஒயன். அப்படியே உள்ளே வந்த ஸ்பீடுக்கு அந்த மாஃபியா இருக்கார் பார்த்திங்களா, அவர் வந்து உள்ளே வந்த ஸ்பீடுக்கு அந்த தட்டு அப்படியே தட்டுறாரு, அப்படியே பறக்குது. அந்த சூடம் கூட வச்சு அதை கொளுத்தி அந்த ஆரத்தையெல்லாம் எடுப்பாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி. ஓகேவா, அந்த சூடெல்லாம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு சோஃபா மாதிரி இருக்கும், அதெல்லாம் விழுந்து அப்படியே நெருப்பு பிடிச்சி எரிஞ்சிட்ருக்கு. அந்த லேடியாக அப்படியே ஷாக்காக பார்க்குறாங்க. யார் சார் நீங்கள், எதுக்கு சார் இங்கே வந்து இப்படி ரெகுலர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உன் புருஷன் எங்கே, அதை முதல்ல சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. சார் அவர் இல்லை சார், மத்தியானமே எங்கே கிளம்பி போயிட்டாரு, இப்போ வந்து கேட்குறீங்க, அவர் இருக்கும்போது வாங்க, நீங்கள் முதல்ல கிளம்புங்க, நாங்கள் லேடிஸ் மட்டும்தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்கடா. பட் வந்து பார்த்திங்கன்னா அவர் கேட்குற மாதிரி இல்லை, மாஃபியா இல்லையா, சொன்ன உடனே போயிட்டா எப்படி. அந்த லேடிக்கும் ஒரு அடி, நல்லா செவ்வனியோடு சேர்த்து ஒரு அடி. அந்த லேடி சும்மா இல்லைடா, சும்மா இல்லை, எதுக்கு அடி வச்சாருன்னு இப்போ தான் தெரியணும் உங்களுக்கு. அந்த லேடி பார்த்திங்கன்னா கீழே விழுகிறாங்க. பட்டு கீழே இருந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அருவாள் எடுத்து அப்படியே அந்த பர்சனோட நெக்கில் வைக்கிறாங்க. தெரியுது இந்த பர்சன் எதுக்கு தேவையில்லாமல் லேடிஸ் மேலே கை வைக்க மாட்டேன், அப்படி வச்சேன்னா அது லேடிஸாகவே நான் கன்சிடர் பண்ணலேன்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த லேடியா தெரியுதுல்ல, நானே ஒரு சொன்னாக்கா எதுக்குடா என்னை அடித்த அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அது தெரியுது, உள்ளே யார் பாட்டு பாடுறது அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன் வந்து கேட்டுட்டு அப்படியே உள்ளே மூவ் ஆகிட்ருக்காங்க. ஏண்டா இங்கே ஒருத்தி அருவாள் எடுத்து கழுத்தில் வச்சுருக்கா, உனக்குலாம் கொஞ்சமாவது பயம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு பின்னாடியே போயிட்டு அந்த பர்சன் அப்படியே பேக்கில் இருந்து தலையில் அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த அருவாள் வந்து அப்படியே ஓங்குறாங்க. இப்போ அந்த பர்சனா இதுக்கு மேலே அருவாள் ஓங்குனா கை இருக்காது, கையும் சேர்த்து வெட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு டைலாக் தான். அந்த லேடி
அதனால தான் ஆஃப் ஆகிட்டாங்க. அப்படியே அருவாள் எடுத்து கீழே வச்சுட்டு, சார் எதுக்கு சார் வந்தீங்க, என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ரொம்ப அடக்க ஒடுக்கமான பொண்ணாட்ட அப்படியே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அந்த பஜனை எல்லாம் முடிச்சுட்டு ஒரு பொண்ணு அப்படியே வெளியில் வராங்க. வெளியில் வந்து அப்படியே பார்க்குறாங்க பாருங்கள். அங்கே வந்து ஒரு பர்சன் அப்படியே கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு இருக்காங்கடா. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வந்து அப்படியே கையை கட்டி அப்படியே பவ்யமாக அப்படி நின்றுட்டுருக்காங்க. உங்களுக்கு புதுசாக இருக்குது, நம்ம அம்மா இப்படி நிற்காதே, இது என்ன புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்டே வந்து அந்த லேடி பக்கத்தில் போயிட்டு மா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு இருந்தார்ல ஒரு பர்சன், அவர் வந்து அப்படியே எந்திரிச்சு, சரி ஓகே ரைட்டு, இவளை நான் கூட்டிகிட்டு வரேன், நீ வந்து அவங்ககிட்ட சொல்லிவிடு சரியா, வந்தானா அவங்ககிட்ட சொல்லி எனக்கு கால் பண்ண சொல்கிறேன், இல்லைன்னு வச்சுக்கவேன் அவன் ஏற்றி அனுப்புகிறான் பார்த்தியா பொண்ணுங்களை கண்டெய்னரில், அதே கண்டெய்னரில் இந்த பொண்ணு இருப்பாள், சொல்லிவிடு அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பர்சன் சொல்லிவிட்டு அப்படியே வந்து போகிறாங்கடா. போகும்போது பார்த்திங்கன்னா அந்த லேடி தான் ரொம்ப தடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க, சண்டை போடுறாங்க. பட்டு அந்த பர்சன்கிட்ட எதுவும் எடுப்படலை. அப்படியே பல்லார்னு 4 அப்பு விட்டுட்டு அந்த கேர்ளை வந்து அப்படியே கையை பிடிச்சி தரன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த கேர்ள் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்னசென்ட், ஓகேவா, துருன்னு இருப்பாங்க, பட் இன்னசென்ட். அந்த மாதிரி ஒரு கேர்ளு. அவங்க வந்து கையை விடு அம்மா 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 அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அந்த கேர்ள் வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. பட் அந்த பர்சன் அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை. இழுத்துட்டு போய் காரில் அப்படியே ஒரு பின்னாடி சீட்டில் அப்படியே வீசுறாங்க பாருங்கள். அந்த சீட்டில் போயிட்டு அப்படியே விழுகிறாங்க. அம்மா வலிக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன் அப்படியே எந்திரிச்சு உட்கார்றதுக்குள்ளே அந்த பின்னாடி டோரை சாத்தி லாக் போட்டார். ஃப்ரண்ட் சீட்டில் தான் வந்து அவங்க டிரைவர் சீட்டில் தான் வந்து அந்த பர்சன் வந்து உட்காந்துட்டு அப்படியே காரை ட்ரைவ் பண்ணிட்டு போகிறாரு. அந்த கேர்ள் பார்த்திங்கன்னா எந்திரிச்சுக்கு வந்து அந்த ஜன்னலில் பார்க்குறதுக்குள்ளே அவங்க வீட்டை தாண்டியாச்சு. அந்தளவுக்கு ஸ்பீடாக வந்து அந்த பர்சன் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து ட்ரைவ் பண்ணிவிட்டு ஒரு பெரிய ஒரு மேன்ஷன் மாதிரி இருக்குது. அங்கே தான் போயிட்டு கார் நிற்கிது. அங்கே பார்த்திங்கன்னா நிறைய பாடி கார்ட்ஸ் இருக்காங்க, நிறையா பேர் இருக்காங்க, கண்ணெல்லாம் வச்சுட்டு அந்த மாதிரி இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்சன் உள்ளே இறங்கி போகும்போது உள்ள ஒரு பொண்ணு இருக்கா, கூட்டிகிட்டு போய் நம்ம அண்டர் கிரவுண்டில் வை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் போகிறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பிஏ தான் அங்கே இருந்திருப்பாருடா. இப்போ அந்த பிஏ வந்து இந்த பாடி கார்டுக்கு கண்ணை காமிக்கிறாரு, கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி கண்ணை காமிக்கிறாரு. அவங்களும் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை ரொம்ப ரெஸ்பெக்டாக கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்த ஸ்பீடுக்கு வச்சு 4 அப்பு அப்பிடுவானோன்னு நினச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு ரொம்ப பயந்துருப்பாங்க, ரொம்ப பயந்து சுவாங்க கூட, ஆனால் துருன்னு இருப்பாங்க, ஓகேவா. அப்போ வந்து அந்த பாடி கார்டு வந்து ரெஸ்பெக்டாக அப்படியே வந்து கூப்பிடவும் இவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து அப்படியே பார்க்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடி கார்டு தான் வாங்க மேடம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்கள வந்து அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு நீட்டான ஒரு ரூம், ஒரு கேர்ள் இருக்கிறதுக்கு தேவையான ஒரு பெட்டு, ஒரு அவங்களுக்கு தேவையான எல்லாமே ட்ரெஸ்ஸு, திங்ஸு, சானிட்டரி பேட் முதல் கொண்டு இருக்கு இங்கே, ஓகேவா, ஒரு ரெஸ்ட் ரூம், அந்த மாதிரி நீட்டான ஒரு ரூம். அந்த ரூமில் வந்து எந்த ஒரு கேமரா அந்த மாதிரி எதுவுமே இல்லை, பட் ஜன்னலும் இல்லை. அந்த ரூமில் ஃபுல்லாக கவர்ட் ஆகி எப்படி ஒரு ரூம் எப்படி இருக்கும், செவுறு மட்டுமே இருந்தால் எப்போ இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஒரே ஒரு டோர் மட்டும்தான் இருக்குது. அந்த வழியாக அவங்க திறந்து உள்ளே வந்து நம்மளுக்கு ஏதாவது கொடுத்தா மட்டும்தான். அதுவும் பார்த்திங்கன்னா அவங்க திறக்கும் போது அவங்களுக்கு பின்னாடி 4 பேர் இருப்பாங்க, நம்ம அவங்கள அடிச்சுட்டு ஓடவும் முடியாது, அந்த மாதிரி ஒரு ரூம், ஓகேவா. அந்த ரூமில் வந்து அவங்களை பிடிச்ச அப்படியே தள்ளி விட்டுட்டு அந்த டோர் அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறாங்க, பூட்டிடுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஃபுட்டு, ஒரு பிளேட்டு, தண்ணி எல்லாமே இருக்குது. நீங்களாம் அப்படியே அந்த ரூமை சுற்றி பார்க்குறீங்க, என்னோடய ரூமை விட இது நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு திங்ஸாக போயிட்டு எடுத்து பார்த்துட்ருக்கீங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் ஒவ்வொரு சைஸில் இருக்குது. எந்த மாதிரி கேர்ள்ஸ் வந்தாலும் அதை போட்டுக்கலாம். நீங்கள் வருவீங்க இருக்காங்க அந்த ரூம் ரெடி பண்ணல, பொதுவாக கேர்ள்ஸுன்னு அவர் கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்னா இந்த ரூம்லேயே தங்க வைப்பாங்க, அந்த மாதிரி, ஓகேவா. அப்போ வந்து அந்த பிஏ இருக்கார் பார்த்திங்களா, அவங்கள வந்து கூட்டிகிட்டு போனாங்களே பாடி கார்ட்ஸ், அவர் கூட வந்து ஒருத்தர் வந்திருப்பார். அவர் வந்து இப்போது டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களை வந்து பார்க்குறாரு. நீங்களாம் அந்த ரூமை வந்து சுற்றி பார்த்துட்டு பெட்டில் போய்ட்டு அப்படி ஜங்குன்னு குதிச்சிட்ருக்கீங்க. அதை வந்து அவர் உள்ளே பார்த்துட்டு ஹலோ மேடம், உங்களை நாங்கள் கடத்திட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. தெரியுது, எதுக்கு என்ன கடத்துனீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பாவமாக கேட்குறீங்க. அவரா இல்லைம்மா, இந்த மாதிரி உங்கள் அப்பா வந்து தப்பு பண்ணுறாரு, அவரை வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து எங்கள் பாஸ் உங்களை கடத்திட்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லை, அவர் கூட வேலை பார்க்குற ஒரு கொலிங்கோட சிஸ்டரை வேறு தூக்கிட்டாங்களாம்மா, அதனால தான் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பர்சன் சொல்கிறாங்கடா. ஓ அப்படியா, அப்போது நீங்கள் எங்கள் அப்பாகிட்ட பேசணும், எங்கள் அம்மாகிட்ட பேசுனீங்கன்னா இந்த வேலையும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவரா என்ன சொல்கிற நீ அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கேட்குறாரு. இல்லை, அவங்க வந்து எனக்கு அம்மா இல்லை சித்தி, அதனால் அவங்க
என்னை வந்து அவ்வளோவா பார்த்துக்க மாட்டாங்க. அப்பா மட்டும்தான் என்னை பார்த்துப்பாரு. அப்பா மந்த்லி ஒன்ஸாக வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காலையில் பல்லு விளக்குனதுலேருந்து ராத்திரி பெட்டுக்கு தூங்க போகிற வரைக்கும் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அப்படியே மனப்பாடமாக ஒப்பிக்கிறீங்க. அப்படியே அவர் பார்த்துட்ருக்காரு. என்ன இந்த பிள்ளை உண்மை தான் பேசுகிறான்னு தெரியுது, பட் எப்படி இப்படி அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பார்த்துட்ருக்காரு. ஏன்னா ஒருத்தர் கடத்திட்டு போய் வச்சா அவங்கள வந்து சித்திரவதைப்படுத்தணும், ஏதாவது ஒரு கொடுமைப்படுத்தினா மட்டும்தான் வந்து ஃபுல் டீட்டெயில் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. அந்த ரூமை பார்த்தோன்னா உங்களுக்கு பிடிச்சிருச்சு. ஆனால் கடைசியாக எல்லாத்தையும் சொல்லி முடிச்சு, நான் இங்கேயே இருந்துக்கிறேன், எங்கள் அப்பா வந்தோன்னா இங்கேயே வர சொல்லுங்கள், நான் இங்கேயே பார்த்துக்கிறேங்க அப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருப்பீங்க பாருங்கள். அந்த பாடி கார்டுக்கா சரிதான், இந்த பொண்ணு கடத்திட்டு வந்த மாதிரி தெரிலையே, செட்டிலாக வந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் பார்த்துட்டு டாப் டு பாட்டம் பார்த்துட்டு போயிடுறாரு. நீங்கள் போய்ட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருக்கீங்க அந்த ரூமில். அந்த ரூமில் வந்து நீங்கள் கடத்திட்டு வந்து வச்ச மாதிரிலாம் இல்லை, நம்மளுக்கு ஹாப்பிடா, ஏசியெல்லாம் இருக்குது, இந்த பொண்ணியவன் இப்படிலாம் நமக்கு ரூம் ரெட் பண்ணி தருவான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த பாடி கார்டு வெளியில் வந்துட்டு நேராக அந்த மாஃபியாவை தான் பார்க்க போகிறாங்க. அங்கே போயிட்டு சார் நான் உங்ககிட்ட பேசணும் சார் அப்படிங்கிற மாதிரி அந்த டோரை தட்டி அப்படி சொல்லிட்டு இருக்காருடா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ள அந்த சவுண்ட், என்னையா என்ன பிரச்சனை, ரொம்ப அழுது ரகலை பண்ணுறாளா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. சார் அதான் சார், இல்லை வேறு விஷயம் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பக்கம் அந்த மாஃபியாவே கன்ஃபியூஸ் ஆகிடுது, இது அது இல்லையா என்ன அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அந்த டோரை திறக்கிறாரு பாருங்க. அந்த பாடி அந்த பிஏ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உள்ளே வந்து விழுகிறாரு. அந்த பர்சனா என்னையா என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லை சார், நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கல்ல அந்த பொண்ணை எதுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கேட்குறாரு. ஐயோ அதான் சொன்னல, என் கூட வேலை செய்கிற அந்த கொலீகோட தங்கச்சி என் கடத்திட்டான் அவங்க அப்பா, அந்த பொண்ணை விடுவிக்கிறதுக்காக இந்த பொண்ணை தூக்கிட்டு வந்தேன் சார். நீங்கள் கடத்திட்டு வந்தது அந்த பொண்ணோட அப்பனுக்கு தெரியுமா சார்? தெரிலையே, தகவல் போயிருக்கணும், நேரம் அம்மா சொல்லியிருக்கணுமே அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த மாஃபியா வந்து சொல்லிவிட்டு அப்படியே போயிட்டு சேரில் உட்காராரு. ஏயா என்னையா விஷயம், என்னையே எதுக்குயா இத்தனை கொஷின் கேட்டுட்ருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ரொம்ப கோவப்படுறாரு. இந்த பக்கம் அவர் போயிட்டு சார் சார் கோவம்லாம் படாதீங்க சார், இந்த மாதிரி அந்த பொண்ணு பண்ணுறா சார், அவர் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா சார், டூருக்கு வந்த மாதிரி, நீங்கள் கடத்திட்டு வந்த மாதிரியே இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி அந்த பாடி கார்டு சொல்லவும் அவருக்கு என்னையா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி அவருக்கே ஷாக் ஆகிடுது. ஆமாம் சார், இந்த மாதிரி அவங்க அம்மா இல்லையாம்மா, சித்தியாம்மா, அவங்க அப்பாவுக்கு தான் அந்த பொண்ணு மேலே பாசம் இருக்கிறதா அந்த பொண்ணு சொன்னா சார். காலையில் எந்திரிச்சதுலேருந்து என்ன பண்ணுவேன்னு நைட்டு தூங்க போகும்போது பெட்டில் அந்த டெடி பேர் கட்டி பிடிச்சிட்டு தூங்குற வரைக்கும் சொல்கிறா சார் அவள் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பிஏ வந்து சொல்கிறாங்கடா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்சனா என்னையா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி அவரே ஷாக் ஆகிடுறாரு. மாஃபியாவே ஷாக் ஆகிட்டு, இரு முதல்ல நான் அவங்க அப்பனுக்கு முதல்ல காலை போடுறேன் அப்படிங்கிற மாதிரி கால் பண்ணிவிட்டு, ஏண்டா இரு, என்ன பிள்ளைய வளர்த்து வச்சுருக்க, உனக்கெல்லாம் பிள்ளைய வளர்க்குற கொஞ்சமாக தெரியுமா தெரியாதா, பிள்ளைய வளர்த்து ஒரு ராட்சசி கையில் கொடுத்துட்டு போயிருக்கேன், அப்போ நான் கடத்தி கூட்டிகிட்டு வந்திருக்கேன், எங்கிட்டே ஜாலியாக இருக்குன்னு சொல்கிறாயா, அப்போ எந்த அளவுக்கு அந்த அம்மா டார்ச்சர் பண்ணியிருப்பா, என்னையா பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து மானாவரியாக திட்டிகிட்ருக்காரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு இருந்த கேங்ஸ்டர் தான் என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி அது ரொம்ப கோவமாக, அப்படி எனக்கு வர மாட்டேங்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, ரொம்ப கோவமாக அப்படி வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கேங்ஸ்டர் தான், இங்கே பாரு, நான் உன் பொண்ணை தூக்கிட்டேன், ஒழுங்கு மரியாதையா என் ஃப்ரெண்டோட சிஸ்டரை விட்டுரு, இல்லைன்னு வச்சுக்கவேன் உன் பொண்ணு வீட்டுக்கு வரமாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என் பொண்ணு மேலே தூசி போட்டுச்சுனாலும் உன்னை கொன்று வச்சு மீன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பர்சனை அப்படி சிரிச்சே, பரவாயில்லையே, நான் கூட உன் பொண்ணு மாதிரி தான் நீயும் இருப்பேன்னு நினச்சேன், என் பேர்லாம் தெரிஞ்சிருக்கேன் உனக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன் வந்து அப்படியே ஸ்மித் பண்ணுறாரு. அது ஜிமின் தான். அப்படியே ஸ்மித் பண்ணிட்டு அப்படியே கால் மேலே கால் போட்டு அந்த ஃபோனை எடுத்து காதில் வச்சுட்டு ஒரு ஹேண்டை வந்து அந்த சோஃபா மேலே அப்படியே விரித்து வச்சு உட்காருவாங்களா, ஒரு மாதிரி கெத்தா அந்த மாதிரி வந்து உட்கார்றாரு. அப்போ வந்து அந்த பர்சனா, நீ வீட்டுக்கு வந்துட்டு போனதை நான் சிசிடிவியில் பார்த்துட்டேன், என் பொண்ணை விடு, நான் அந்த பொண்ணை விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜிமினோ தாராளமாக விட்டுறேன், எப்போ விடுற நீ அந்த பொண்ணை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்சன், நான் இன்னும் நாளைக்கு காலையில் அந்த பொண்ணு அவள் வீட்டில் இருப்பாள், என் பொண்ணு என் வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தாராளமாக கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற ஜிமினோ வந்து சொல்கிறாருடா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கேங்ஸ்டர் தான் ஓகே அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து அந்த பாடி கார்டுக்கு வந்து சொல்லிடுறாரு, இந்த மாதிரி அந்த பொண்ணை மட்டும் தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அப்போது ஜிமினுக்கு ஒரு உறுத்தல், இவன் வந்து விடுறானா, கண்டிப்பாக அவங்ககிட்ட ஒரு பொண்ணு இருக்காதுடா, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, பல பொண்ணுங்களை அவன் கடத்தி வச்சுருக்கணுமே அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஜிமின் தான் அந்த பிஏ பார்க்குறாரு. பிஏ இருந்துட்டு இருக்கும் சார் அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து அப்படியே தலையெல்லாம் நாட் பண்ணுறாரு. அப்போது ஜிமின் தான், அப்போது அவன் எங்கேருந்து பேசினானோ அந்த லொக்கேஷனை ட்ராக் பண்ணு, போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போது அந்த பிஏவும் வந்து அவங்க ஆள்கிட்ட சொல்லிவிட்டு அந்த லொக்கேஷனை வந்து ட்ராக் பண்ணுறாங்க. ட்ராக் பண்ணதெல்லாம் ஒரு இதில், அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு
துறைமுகம். எனக்கு வந்து அது வரமாட்டேங்குது, பேர் டக்குன்னு வரமாட்டேங்குது. துறைமுகத்தில் இருந்து பேசியிருக்காங்க. ஒரு கண்டெய்னர் வந்து இங்கேருந்து ஷிப்பில் மாற்ற போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிமின் தான் அப்போ அந்த கண்டெய்னரில் தான் எல்லோரும் இருக்காங்க, போயிடுவோமா அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டே வந்து அப்படியே கார் எடுக்கிறாரு. அவருக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அவ்வளோ பாடி கார்ட்ஸ் வராங்க. முதல்ல போகும்போது சிங்கிளால் போனவர், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாடி கார்ட்ஸோடு அப்படியே போகிறாரு. அந்த துறைமுகத்துக்கும் போயிட்டு அப்படியே காரெல்லாம் நிறுத்திட்டு அப்படியே மாதம் என்ட்ரி ஆகிட்டுருக்காரு. அவரை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு 20-25 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு பாடி கார்டோடு உள்ளே வந்துட்டுருக்காரு. அப்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா யாருமே இல்லை, அந்த துறைமுகத்தில் யாருமே இல்லை. அந்த கேங்ஸ்டர் இருப்பாங்கள்ல, அவங்க மட்டும்தான் இருக்காங்க. அவங்க மட்டுமே வந்து அந்த கண்டெய்னர் எப்படியாவது ஷிப்பில் ஏற்றி வெளிநாட்டுகளுக்கு பொண்ணுங்களை கடத்துகிற கேங்ஸ், ஓகேவா, அவங்க வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்கெல்லாம் ஏற்றிட்டு இருக்காங்கடா. ஏற்கனவே வந்து 2 கண்டெய்னர் ஏற்றிட்டாங்க, அது 3வது கண்டெய்னர். அப்போ வந்து அந்த கேங்ஸ்டர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, அந்த பொண்ணு எந்த கண்டெய்னருக்கான்னு பார்த்து இறக்குங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த 3 கண்டெய்னருமே ஓப்பன் பண்ணுறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு 100-150 பொண்ணுங்க இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு ஒரு கண்டெய்னரில் அந்தளவுக்கு வந்து பொண்ணுங்க இருக்காங்க. அப்போ வந்து அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு யார் பேர் இந்த மாதிரி, அவங்க பேர் என்ன இப்போ லில்லி யார் அந்த லில்லி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு பொண்ணு அப்படியே கையை தூக்கிட்டு வந்திருக்கா. அவள் மேலே அவ்வளோ ஒரு பிளட்டு ஸ்ட்ரெயின் ஆகிருக்குடா, அவள் கையிலெல்லாம் அப்படியே காயமாயிருக்கு. அப்படியே பார்த்துட்டு நீயா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஆமாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு பாவமாக சொல்லுதுடா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு அப்படியே கையை பிடிச்சி தரத்தரம் இழுத்துட்டு வரான். மற்ற பொண்ணுங்க பார்த்திங்கன்னா அப்படியே மிதிச்சுட்டு நடந்து போகிறான். கொஞ்சம் கூட அந்த பொண்ணு பார்த்து போகணும், மிதிக்காம போகணும், அதெல்லாம் அவனுக்கு கொஞ்சம் கூட கிடையாது. அப்படியே நடந்து பொண்ணுங்க மேலேயே நடந்து போகிறான். அந்த பொண்ணுங்கள்லாம் அலறுதுங்க, இங்கே பாரு எவ்வளோவது கத்துனீங்க அப்படியே இறக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். அந்த டோரை கூட தாண்டி இருக்க மாட்டான். கரெக்டாக ஒரு கன் ஷாட் அவன் நெத்தி மேலேயே வந்து விழுகுது. அவன் அப்படியே தொப்புன்னு விழுகிறான். ஒரு பொண்ணோட மடியில் தான் அப்படியே போயிட்டு விழுகிறான். அந்த பொண்ணு அப்படியே சிரிக்கிறா. அப்போ வந்து அந்த லில்லி இருப்பாள், அப்படியே பயந்து போய் அப்படியே காதெல்லாம் பொத்திக்கிட்டு அப்படியே உட்காந்துருப்பானா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க பாடி கார்ட்ஸ் எல்லாம் அலர்ட் ஆகிடுறாங்க. எப்படி செத்தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சுற்றிலையும் பார்க்குறாங்க. அங்கே வந்து பாடி கார்டோட ஜிமின் என்ட்ரி ஆகிட்டுருக்காரு. அப்போ வந்து அந்த கேங்ஸ்டர் கிட்ட, சார் அவன் இங்கே வந்துட்டான் சார் அப்படிங்கிற மாதிரி வந்து கையை காமிக்கிறாங்க. அந்த கேங்ஸ்டரும் பார்த்திங்கன்னா அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா ஜிமினோட என்ட்ரி. அதை பார்த்துட்டு, என்ன சார் நான் தான் பொண்ணை அனுப்புகிறேன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் இதுக்கு எங்கள் தொழிலில் வந்து குறுக்கிடுறீங்க, இதெல்லாம் நாங்கள் காலங்காலமாக செஞ்சிட்ருக்கிறது, உங்களை யார் இங்கே வர சொன்னது அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த கேங்ஸ்டர் அப்படி ஒரு டெரர் பீஸில் அப்படியே பேசிகிட்ருக்காரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிமின், ஐயோ நான் பயந்துட்டேன்ப்பா, நாங்கள்லாம் வந்து தலைமுறையெல்லாம் மாஃபியாவெல்லாம் இருந்தது கிடையாது, ஏதோ எங்கள் சொந்த காலில் சுயமாக ஓனி அப்படியே எழுந்திரிச்சது தான். அதனால் என்ன சொல்கிறேன்னா, எல்லா பொண்ணுங்களையும் விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவனுக்கா அப்படியே திக்குன்னு ஆகிடுது, எல்லா பொண்ணுங்களுமா அப்படிங்கிற மாதிரி வந்து அவனுக்கு ரொம்ப பயந்துடுறான். ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 450-500 பொண்ணுங்க இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 500 பொண்ணுங்களே விட்டால் அவனுக்கு ஒரு நாள் அந்த பொண்ணுங்களை கலத்துல அந்த பணம் வந்து வராது. இப்போது 1 பில்லியன் வருது அப்படின்னா அந்த பணம் வந்து வராது. அவன் வந்து ஷாக் ஆகிடுறான். சார் இப்படிலாம் பொண்ணுங்களை விட்டால் நான் என்ன சார் சம்பாதிக்கிறது, ஒரு பொண்ணை கேட்டிங்கன்னா ஓகே அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போங்க, நான் வேறு பொண்ணை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், இதெல்லாம் சரிப்பட்டு வராது சார் அப்படிங்கிற மாதிரி அந்த கேங்ஸ்டர் வந்து சொல்கிறான். இந்த பக்கம் ஜிம்மினா, நான் உன்னை எங்கடா பர்மிஷன் கேட்டேன், விட்ட சொல்லி சொன்னேன் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு 10 பாடி கார்ட்ஸ் அங்கே இருக்காங்க, அவனே ஷூட் பண்ணி, அதாவது ஜிம்மினே வந்து ஷூட் பண்ணி அந்த பாடி கார்ட்ஸ் எல்லாம் கொண்டுடுறாரு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த கேங்ஸ்டரா, என்ன மாஃபியானா பெரிய பருப்புன்னு நினப்பா, எங்கள் ஊரில் நாங்கள் தான் கெத்து, கேங்ஸ்டர்னால் என்ன சும்மா நினச்சிக்கிட்டியா, உன்ன மாதிரி கன்னை வச்சு 10 அடி தூரத்துலேருந்து போடுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி பெருசாக லென்த்தியாக டைலாக் தான் பேசுகிறாரு. இந்த பக்கம் ஜிம்மின் கடையிடே பேச்சோ கொரடா, எனக்குலாம் பேச்சே வராதரா, இப்போ என்ன உனக்கு கன்று தானே பேசினேன், வச்சிட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கன்னை வச்சு ஒரு அருவாள் பண்ணி ஒன்று எடுக்கிறாரு. அது வந்து பார்த்திங்கன்னா அருவாள் கிடையாது, பெருசாக ஒரு ஸ்குவாடு மாதிரி இருக்குது. அது முன்னாடி பார்த்திங்கன்னா அப்படியே பட்டையாக இருக்கும்லடா, அந்த மாதிரி இருக்குது. அவர் வந்து அதை எடுத்துகிட்டு இது ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போ அந்த கேங்ஸ்டரா, என்ன விட்டால் நம்ம லெவலுக்கு இறங்குவான் போல் இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து பார்த்துட்ருக்காரு. அப்போ வந்து அந்த பாடி கார்ட்ஸ்லாம் வந்து ஃபைட் பண்ணுறாங்கடா, நிறையா பேருக்கு அடிப்படுது, இவர் அடியும் கொடுக்குறாரு, நம்ம ஜிமினுக்கு முதல் கொண்டு அடிப்படுது அந்த ஃபைட்டில். நான் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா துவைச்சி எல்லாம் காய போட்டு அவர் வந்து அப்படியே அந்த கத்தியை அப்படியே முன்னாடி நீட்டிட்டேன், இப்போ சொல்லு, நான் கண்ணை போட்டேன், உன்ன மாதிரி கத்தியும் எடுத்துட்டேன், இப்போ என்ன பண்ணுங்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு.
சார் 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 ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க சார், நான் தெரியாமல் பண்ணிவிட்டேன் சார். இது தெரியாமல் பண்ணிட்டியா? டேய் அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு உனக்குலாம் அருகது கிடையாதுடா. ஏன்னா தெரியாமல் தான் கேட்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் இருக்குமா? எத்தனை கண்டெய்னர் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. மாதத்துக்கு எத்தனை கண்டெய்னர் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. மாதம் 3 கண்டெய்னர் சார். ஓ 15 வருஷம், வருஷத்துக்கு 12 மாதம் 3 ஒரு மாதத்துக்கு 3 கண்டெய்னர் போட்டால் கூட டேய் என்ன இல்லை என்னன்ற ஏடா பொண்ணுங்க இனமே வேணாமா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஜிமினை வந்து கேட்குறாரு. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சாரி சார் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கெஞ்சாரு. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையும் அடித்து துவைச்சதில் நம்ம ஜிமின் தான் ஹைலைட். பாடி கார்ட்ஸ்லாம் அடிச்சிருப்பாங்க, பட் ஜிமின் தான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பாடி கார்டை வந்து கொண்டிருப்பார். கேங்ஸ்டரில் இருந்த பாடி கார்ட்ஸை வந்து கொண்டிருப்பார். அதை பார்த்தா ஐயா கொஞ்சம் மிரண்டுட்டார். ஏன்னா ஒருத்தர் கொல்லும் போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துல வெட்டியிருப்பார். அதாவது நடு மண்டை, கழுத்து, வயிற்றுல அப்படியே இடுப்போட பாதியை கட் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து பண்ணியிருப்பார். அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் பயந்துட்டு சார் மன்னிச்சிடுங்க சார், தெரியாமல் பண்ணிவிட்டு சார், இதுக்கு போல் நான் இந்த பிஸ்னஸை பண்ணேன். அப்போ இத்தனை நாள் பண்ணதுக்கு என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. சார் 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 மன்னிச்சிடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே வந்து அப்படியே காலெல்லாம் விழுந்து கெஞ்சுறாரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜிமினுக்கு வந்து கொஞ்சம் மனசாகிடுது. என்னதான் வயசான மனுஷன் இல்லையா, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. உன்னை இந்தளவுக்கு கெஞ்ச வர்றதுக்குலாம் எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஷோல்டரில் வந்து அந்த ஜிமின் வந்து காலை வச்சு அப்படியே தள்ளுறாரு பாருங்க. அந்த பர்சன் அப்படியே போயிட்டு கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்துட்டு அப்படியே பின்னாடி நகர்ந்து போவாங்களா அந்த மாதிரி வந்து போயிட்டுருக்காரு. சார் ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்கிறாரு. விடலாம் தானே எனக்கும் தோணுது, பட்டு சின்ன பொண்ணுங்கடா, நான் மனசு கேட்க மாட்டேங்குது. நானும் மாஃபியா தான், பட்டு இந்த அளவுக்கு இறங்க மாட்டேன்டா. இறங்கினதே கிடையாது. வடநாட்டு பொண்ணுங்கன்னா அவ்வளோ கேவலமாக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த கத்தியை வச்சு அப்படியே கன்னத்துலேயே தட்டுறாரு அந்த பர்சன். சார் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் பாவமாக பார்த்துட்ருக்காரு ஜிமின். டே இது எனக்குலாம் முடியலடா, கோவம் கண்ட்ரோலே ஆக மாட்டேங்குது, தயவு செஞ்சு நீயே சுருட்டு செத்துரு, இல்லைன்னா நான் கொண்டான்னு வச்சுக்குவேன், நீ கருணை கொடூரமாக சாக வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பல்ல கடிச்சு பேசுகிறாரு. அப்போ அந்த பர்சன் சார் ப்ளீஸ் சார் என் பொண்ணுக்கு சார், என் பொண்ணுக்காக நான் வாழணும் சார், அவளுக்கு என்னை விட்டால் வேறு யாரும் இல்லை சார், அடைச்சே வாய முடியும், அவளை நான் பார்த்துக்கிறேன், நீ முதல்ல போய் சேரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கழுத்துலேயே அந்த கத்தி வச்சு ஒரு கோடு தான் போடுறாரு. அந்த பர்சன் அதோட காலி. ஏன்னா அந்த கத்தி பார்த்திங்கன்னா டபுள் சைடு ஷார்ப்பாக இருக்கும். எந்த சைடு வேணால் வெட்டும். ஓகேவா, ஒரு சைடு வெட்டாமல் இருக்கும், ஒரு சைடு வெட்டுற மாதிரி இருக்கும் எல்லா கத்திலையும். ஆனால் பட் ஜிமின் வச்சிருக்க கத்தியில் டபுள் சைடும் வெட்டும். சார் வந்து ஒரு சொல்கிறாரு, அவன் தலை மட்டும் தனியாக போய் விழுந்துருது. இப்போ எவ்வளோ அமைதியாக இருக்குது, அப்பா பீஸ்ஃபுல்லாக இருக்குப்பா. டேய் அந்த பொண்ணுங்க எல்லாம் அவங்க வீட்டுக்கு அனுப்பி விடுங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அந்த கேங்ஸ்டர்லாம் போயிட்டு அந்த பொண்ணுங்களெல்லாம் அப்படியே இழுப்பி அப்படியே ஒவ்வொரு பொண்ணுங்களாம் அப்படியே அனுப்பிட்டு இருக்காரு. எல்லாம் அழுது அப்படியே ரொம்ப பாவமாக இருக்குதுங்க அதை பார்க்கும்போதே. ஜிமினா எல்லாரையும் பத்திரமா கூட்டிகிட்டு போ, அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் எய்ட் பண்ணி சாப்பிட ஏதாவது வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ அந்த பாடி கார்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து அப்படியே அவங்கவுங்க வீட்டுக்கு அந்த ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணிவிட்டு ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாரையும் சாப்பிட வச்சுட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு அப்படியே அனுப்பி விடுறாங்கடா. ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கி கொடுத்துருப்பாரு ஜிமின். ஒவ்வொருத்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா அடிப்பட்டு அங்கே கிழிஞ்சிருக்கும் ட்ரெஸ் எல்லாம், அதனால் வந்து ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து தான் அனுப்புகிறாரு. எல்லா பொண்ணுங்களும் அப்படியே ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. அந்த லேலியும் பார்த்திங்கன்னா நம்ம ஜிமின் கிட்டே வந்துட்டு சார் நான் வீட்டுக்கு போகிறேன் சார் அப்படிமே சொல்கிறாங்க. இல்லை உங்கள் அப்பா அம்மாலாம் உங்கள் அண்ணாக்கிட்டே சவுத் கொரியாவுக்கே வந்துட்டாங்க, உனக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன், நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த பொண்ணும் பார்த்திங்கன்னா அப்படியே அழுதுகிட்டே அப்படியே போயிடுறாடா. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஜிமின் தான் அப்படியே யோசிச்சுட்ருக்காரு. ஆமாம்ல இவன் பொண்ணு வேறு இருக்குல்ல, ஐயோ அதை என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அந்த பிஏ பார்க்குறாரு. சார் அந்த பொண்ணு ரொம்ப வெகுலியாக இருக்கா சார், அவளெல்லாம் அந்த பொண்ணுக்கிட்ட விட்டால் சரியாக வராது சார், அவங்க அப்பா மாதிரி இல்லை சார் அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி அந்த கேங்ஸ்டர் வந்து பிஏ வந்து ஜிமின் கிட்ட வந்து சொல்கிறாங்கடா. அப்போ வந்து ஜிமினா ஓ அப்படி சொல்கிறியா, அப்படின்னா அவளை சவுத் கொரியாவுக்கு பேக் பண்ணிவிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சார் என்ன சார் சொல்கிறீங்க, ஆமாம் நீ தானே விட்டுட்டு போனால் அவளுக்கு வந்து ஏதோ பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னேன்ல, அப்புறம் எதுக்கு அவள் இங்கே இருந்துக்கிட்டு, அவங்க அப்பனும் செத்துட்டான், அவள் சித்திகாரிட்ட விட்டு போனால் சரி வராது நீ தான் சொல்கிற, அப்புறம் எதுக்கு அவள் இங்கே இருந்துட்டு கிளப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. சார் வீட்டுக்கு போகிறீங்களா, இல்லைடா ஏர்போர்ட்டுக்கு தான் போகிறேன், அவளை முதல்ல பேக் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்காரு. இந்த பக்கம் வந்து பாடி கார்டு பிஏக்கு தான் வந்து மூச்சு திணறுது. ஐயோ இவர் வந்தால் ஒரு பிளேஸில் 1 மணி நேரத்துக்கு மேலே இருக்க மாட்டேங்கிறாரே, நான் என்ன தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து மூக்கால் அழுதுட்டுருக்கான். ஏன்னா ஃப்ளைட்
வந்து ஓன் ஃப்ளைட்டாக இருந்தாலும் அவர் இங்கே வந்து செய்ய வேண்டிய வேலைகள்லாம் இருக்கும். பட் அந்த வேலையெல்லாம் செய்யாமல் அப்படியே மறுபடியும் சவுத் கொரியாவுக்கு கிளம்புறாரு. அப்படி இருக்கும்போது அந்த பிஏக்கு வந்து ஐயோ இவர் ஒரு நாள் இருந்தால் போதுமே, நான் எல்லா வேலையும் முடிச்சுப்பேனே, இவர் எதுக்கு இப்படி அவசரமாக கிளம்புறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து ரொம்ப புலம்பிட்டு வர்றாரு. ஜிமினாவா ஏய் புலம்பாதரா, இங்கே வரைக்கும் காது கிளீது வந்து தொலைடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ அந்த பசங்க சார் வந்துட்டா சார் அப்படிங்கிற மாதிரி அவர் இப்படி பின்னாடி ஓடிட்டுருக்காரு. இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா நிம்மதியாக படுத்து தூங்கிட்டீங்க, சாப்பிட கூட இல்லை. உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ரூம் கிடைச்சதே உங்களுக்கு பெரிய வர்ற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து படுத்து தூங்கிடுறீங்க. அப்படியே வந்து ஜிமின் தான் ஒரு டோர்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பார்க்குறாரு உங்களை. நீங்களா நல்லா அப்படியே பூனைக்குட்டி மாதிரி படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து ஜிமின் வந்து உங்களே ஒரு 10 நிமிஷம் ஸ்டேர் பண்ணி பார்க்குறாருடா. உங்கள்கிட்ட ஏதோ ஒரு அட்ராக்ஷன் இருக்குது அவருக்கு. பார்த்துட்டே இருந்துட்டு அவரை எழுப்பிட்டு வந்து சேரு அப்படிங்கிற மாதிரி அந்த பிஏ கிட்ட சொல்கிறாரு. அந்த பிஏவா சார் அப்படிங்கிற மாதிரி வந்து சேர்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்து ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிடுறாருடா. அவரை வந்து எழுப்புறாரு உங்களை. மேம் கொஞ்சம் எழுந்துறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து எழுந்திரிச்சு பார்க்குறீங்க. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பிஏவா நீங்கள் இப்போ கிளம்பணும், உங்களுக்கு டைம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எங்கே சித்திட்ட அனுப்ப போகிறீங்களா? வேணாம் நான் இங்கே இருக்கேன் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து ரொம்ப கெஞ்சிரா. இந்த பக்கம் பிஏவா சார் மேம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் கிளம்புங்க, நீங்கள் வெளிநாடு போக போகிறீங்க ஓகேவா, சவுத் கொரியா போக போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு ஷாக் ஆகிறா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே ஜாலி ஆகிட்டு அவளுக்கு பிடிச்ச அந்த ட்ரெஸ்ஸு அந்த அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த பொம்மைங்கள்லாம் இருக்கும்டா. அதில் வந்து இருக்கிறதுலேயே பெரிய டெடி பியரை ஒன்று எடுத்துகிட்டு அவளுக்கு வந்து பிடிச்ச அந்த ட்ரெஸ்ஸு 2-3 ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவள் ரெடி ஆகிடுறான். இந்த பக்கம் அந்த பிஏவா ஏம்மா உன்னை கடத்தி கூட்டிகிட்டு போகிறேம்மா, பிக்னிக்கு கூட்டிகிட்டு போகல, பரவாயில்ல சார் நான் வரேன், எனக்கு இப்படி இந்த ரூம் இதே மாதிரி ரூம் கொடுத்தா போதும், நான் பாட்டுக்கு கம்முன்னு இருந்துப்பேன், நான் உங்களுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டேன், எனக்கு சாப்பாடு கூட வேணாம், பாருங்கள் நீங்கள் கொஞ்சம் சாப்பாடு கொண்டு இது சாப்பிட்லையா ஐயோ அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பார்த்துட்ருக்காரு. அப்போ அந்த பொண்ணா சார் போகலாம் சார் டைம் ஆச்சு, இருமா இந்த சாப்பாடு முதல்ல சாப்பிடு, நீ சாப்பிடாம போனீங்கன்னா அந்த ஆள் என்ன போட்டு போது மிதிப்பாங்க போமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கடகடன்னு அந்த சாப்பாடை போட்டு நல்லா ஃபுல்லாக முடிச்சு சார் முடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்குள்ளே சாப்பிட்டியா? சாப்பிட்டுட்டேன் சார், போகலாம் சார் டைம் ஆச்சு, நான் ஃப்ளைட்லலாம் போனதே இல்லை, நான் போகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கெஞ்சிட்டு இருக்கீங்க அவர்கிட்ட. அப்புறம் வாமா கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்கள் அவருக்கு முன்னாடி ஓடிட்டு இருக்கீங்க, சார் லேட் ஆகிடும் போது வாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஓடிட்டு இருக்கீங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஐயோ இது எந்த இடத்துல சேர்க்கிறதுனே தெரிலையே அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பின்னாடி வந்துட்டுருக்காரு. நீங்கள் கூட ஓடி போயிட்டு அப்படியே ஆர்வமாக எப்போ ஃப்ளைட்டை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து உட்காந்துட்ருக்கீங்க. ஏன்னா பக்கத்தில் வந்து நீங்கள் ஃப்ளைட்டை பார்த்ததே கிடையாது, தூரத்துலேருந்து இந்த வானத்தில் பறந்த ஃப்ளைட் அந்த மாதிரி வேணால் பார்த்துருக்கீங்களா ஒழிஞ்சு பக்கத்தில் பார்த்ததே கிடையாது. அப்படியே போகிறீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கும் போகிறீங்க. அங்கே வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு பாஸும் கிடையாது, உங்களை வந்து டைரெக்டாக உள்ளே வர்றாங்க. நீங்களா சார் எனக்கு பாஸ்போர்ட் இல்லை சார், என்ன உள்ளே விடுவாங்களா சார், எனக்கு டிக்கெட் எடுத்துட்டீங்களா, எப்படி எடுத்தீங்க, எனக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. அவரா ஐயோ எம்மா கொஞ்சம் வாயை மூடு சரியா, எல்லாத்தையும் எங்கள் பாஸை பார்த்துப்பாரு, நீ இன்றைக்கி ஃப்ளைட்டில் போகிற அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்து கார்லாம் பார்க் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே கூட்டிகிட்டு வராரு. நீங்களா அவர் கையை பிடிச்சி ரொம்ப பயந்து ஒரு குழந்தெல்லாம் திருவிழா கூட்டத்துக்கு போனால் எப்படி ஆச்சரியமாக பார்த்துட்டு போகும் அந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு போகிறீங்க. அப்படியே பார்த்துட்டு உள்ளே என்ட்ரு ஆகுறீங்க பாருங்கள். அங்கே வந்து ஜிமின் வந்து அவருக்கு அந்த ஃப்ளைட்டுக்கு தேவையானது உங்களை கூட்டிகிட்டு போகிறக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணியிருப்பார். அப்படியே கெத்தாக மாசாக அப்படி கண்ணாடி போட்டு உட்காந்துட்ருக்காரு. நீங்களா இவர் கையை பிடிச்சிட்டே போகிறீங்க, அதாவது உங்கள் அப்பானே நினச்சிக்கிட்டீங்க அந்த பிஏ ஓகேவா, அந்த மாதிரி அவர் கையை பிடிச்சிட்டே போய்ட்டு சார் எங்கே சார் ஃப்ளைட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த உள்ளே போயிட்டு கேட்குறீங்க. அவராக இதை தாண்டி போனால் இருக்குமா ஆமாம் அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து அப்படி கூட்டிகிட்டு போகிறாரு. ஜிமின் வந்து பார்க்குறாரு, உங்கள் கையில் ஒரு டெடி பியர் இருக்குது, நீங்கள் அழகாக அவர் கையை பிடிச்சிட்டு ஒரு குழந்தை எப்படி நடந்து வரும் திருவிழா கூட்டத்துக்கு போனால் ஒரு ஆச்சரியமாக பார்த்துட்டு ஒரு குழந்தை வந்து அப்படியே நடந்து வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து நீங்கள் நடந்து வந்துட்டுருக்கீங்க. அவர் பார்க்குறாரு, அவருக்கு ஏதோ ஒன்று மனசில் வந்து ஒரு லவ் அட்ராக்ஷனோ ஏதோ ஒன்று வருது, அவருக்கே தெரில, ஒரு ஃபீல் குட்டாக இருக்குது உங்களை பார்த்தோன்னே. அவர் அந்த பிஏ பார்த்து என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. சார் அது எனக்கே தெரில சார் அப்படிங்கிற மாதிரி அந்த பிஏ வந்து கண்ணெல்லாம் கலங்கிடுறாரு. என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து எந்திரிச்சிடுறாரு, உட்காந்துட்ருப்பார் அப்படி கால் மேலே கால் போட்டு அப்படி எந்திரிச்சிடுறாரு. எந்திரிச்சோன்னே
உங்களுக்கு கொஞ்சம் பகீர்னு ஆகிடுது. யார் எதுக்கு எந்திரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் பயந்து போய் அந்த பிஏ பின்னாடி போய் ஒழிகிறீங்க. அவரா இந்தாம்மா என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாரு. நான் வரமாட்டேன், நான் இவர் கூட தான் வருவேன், இவர் தான் என்ன ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னால் நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் அந்த பிஏவை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கீங்க. பிஏவா ஐயோ ஏம்மா நான் தான் உன்னை கடத்திட்டு வரலாமா, இவர் தான் உன்னை கூட்டிகிட்டு வந்தார், கூட்டிகிட்டு வரும்போது நீ மூஞ்சியை பார்த்தியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லை நான் பார்க்கல, நான் வரமாட்டேன், நீங்கள் வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் அந்த பிஏவை போட்டு குலுக்கிட்டு இருக்கீங்க. எனக்கே கொஞ்சம் சிரிப்பாக தாண்டா வருது, என்ன பண்ணுறது, வாங்க ஸ்டோரிக்குள்ளே போவோம். ஒழுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து ஜிமின் அதை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. இந்த பக்கம் பிஏவா இது இந்த சார் இப்போ சிரிச்சாரா அப்படிங்கிற மாதிரி ஜிமினியே ஊற்று பார்த்துட்ருக்காரு. ஜிமினா என் மூஞ்சில் நான் படமாக காமிச்சிட்ருக்கேன், அவளை கூட்டிகிட்டு போ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். சார் நானும்மா, நீயும் தாயா, உனக்கு என்ன பிள்ளையா குடும்பமா குட்டியா ஏதாவது இருக்கா, ஏதாவது கல்யாணம் இது பண்ணியிருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்க. இல்லை சார், அப்புறம் என்ன வா கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ஜிமின் அவரையும் கூட்டிகிட்டு அப்படியே போகிறாருடா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சவுத் கொரியாவுக்கு வந்து லேண்ட் ஆகிடுறீங்க. உங்களுக்கு வந்து ஃப்ளைட்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. பட் ஃப்ளைட்டை பார்த்துட்டு உள்ளே போயிட்டுலாம் உட்காந்துக்கிறீங்க. பட் மேலே ஏறும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயந்து போய் பக்கத்தில் இருக்கிறது பிஏ தான் நீங்கள் நினச்சி ஜிமினை போயிட்டு அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அது பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப குழந்தைத்தனமாக பண்ணிட்டு இருக்கீங்க. அவரா சரி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அப்படியே பல்ல கடைசி பேசுவாங்க, அந்த மாதிரி வந்து பேசுகிறாரு. நீங்களா அப்படிங்கிற மாதிரி நிமிர்ந்து பார்க்குறீங்க. என்ன வாய்ஸ் இது, பிஏக்கு இப்படி வாய்ஸ் இருக்காது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து நிமிர்ந்து பார்க்குறீங்க. பார்த்தா ஜிமினை சாரி ஆனால் பயமாக இருக்குது, கொஞ்சம் நேரம் பிடிச்சிக்கிறேன் அப்படிங்கும்போது சொல்லிட்டு மறுபடியும் வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. அவருக்கு சிரிப்பு வருது, உங்களை என்ன பண்ணுறதுன்னே அவருக்கு தெரில. அப்படி தான் வந்து ஃப்ளைட் ட்ராவல் ஆகி வந்திருப்பீங்க. ஒரு குழந்த மாதிரி தூங்கிட்டு இருப்பீங்க. இப்போ ஃப்ளைட் லேண்டிங் ஆனதுக்கப்புறம் தூங்கிட்டு இருக்கீங்க. பிஏ வந்து உங்களை எழுப்ப வராரு. ஜிமினா வேணாம் கமெண்ட்ரு அப்படிங்கிற மாதிரி அப்படியே செய்கையிலே சொல்கிறாரு. இந்த பிஏவா அப்புறம் எப்படி சார் கூட்டிகிட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து செய்கையிலே கேட்குறாருடா. இந்த பக்கம் ஜிமினா அப்படியே உங்களை லிஃப்ட் பண்ணிடுறாரு. லிஃப்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா அந்த பிஏவா இங்கே என்னமோ நடக்குது, பட் என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரிலையே அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்காரு. அவர் போயிட்டு ஒரு காரில் அப்படியே உங்களை வந்து அப்படியே உட்கார வைக்கிறாருடா. உட்கார வச்சுட்டு அந்த சீட்டை அப்படியே லைட் பண்ணி படுக்க வச்சிடுறாரு. அந்த பிஏவா சார் நான் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. பின்னாடி சீட்டில் ஏரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் போய்ட்டு டிரைவர் சீட்டில் உட்காந்துடுறாரு. சார் எனக்கு ஒரு டவுட் சார். என்ன டவுட்டு? இல்லை நீங்களே கார் ஓட்டிகிட்டே இருக்கீங்களே, உங்கள் டிரைவர் வச்சுக்கிற பழக்கம்லாம் இல்லையா சார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நான் எனக்கு இவனையும் நம்புகிற பழக்கம் இல்லைடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. வெரி குட் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பிஏவும் கம்முன்னு உட்காந்துக்கிறாரு. உங்களை பார்க்குறாரு. நீங்கள் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கீங்க, யார் நம்மளை தூக்குனா என்ன, இங்கே போய் நம்ம இறங்கினா என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்படியே படுத்தா கும்பகர்ணம் தான் அப்படிங்கிற மாதிரி படுத்து தூங்கிடுறது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஜிமினி அப்படியே போயிட்டு ஒரு வீட்டு முன்னாடி நிறுத்துறாரு. அது பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு சிம்பிள் ஃபேமிலி வீடு இருக்குது, இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து இருக்குது. பிஏ பார்த்துட்டு சார் இது உங்கள் வீடு தானா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆமாய்யா இது என் வீடு தான், என்ன பண்ணுங்கிற? ஒன்றும் இல்லை சார், எனக்கு நான் இங்கே சார் தங்குறது, எனக்கு ஏதாவது ரூமு கிடைக்குமா, ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு பாத்ரூம் கொடுத்திங்கன்னா கூட ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த வீட்டுக்கு போயா அப்படிங்கிற மாதிரி கை காமிக்கிறாரு. சார் அப்போது இந்த ஏரியா ஃபுல்லாக என்னோட தான் கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் அப்படியே சுற்றி பார்த்துட்டே போகிறாரு. அங்கே இருக்க வீடெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்று ஒவ்வொரு விதமாக இருக்குது சரிங்களா. அவர் போயிட்டு ஒரு டோர் ஓப்பன் பண்ணுறாரு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கோட் ஷர்ட்லாம் போட்டுட்டு ஒரு 4-5 பேர் இருக்காங்க. யார் அது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. எல்லாம் தடிமாடு மாதிரி இருக்காங்க. இவர் பிஏ தானே, நார்மலாக அந்த ஷெடியூல் சொல்கிறாரு தானே, அதனால் இவர் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பையன் மாதிரி தான் இருக்கார். அவர் போயிட்டு அப்படியே பார்க்குறாரு. அந்த பர்சன்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி அப்படியே அடிக்கிற மாதிரி அப்படி வராங்க. சார் ஜிமின் சார் தான் கூட்டிகிட்டு வந்தார், நீங்கள் தங்க சொன்னார் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓ அப்படியா, எனக்கு மேலே ரூம் இருக்குது போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. மேலேயா ஸ்டெப்புக்கு எந்த பக்கம் போகணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ரொம்ப பயந்துட்டு கேட்குறாரு. நான் அந்த பக்கம் போ அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லிடுறாங்கடா. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஜிமின் தான் அப்படியே காரெல்லாம் ஒரு வீட்டுக்குள்ளார போயிட்டு அந்த பார்க்கிங் ஏரியாவில் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து உங்கள் ஒரு சைட் டோர் ஓப்பன் பண்ணுறாரு. நீங்கள் அழகாக இருக்கீங்க, அப்படியே குட்டி பிரின்சஸ் அப்படியே தூங்கிட்டு இருந்தால் இப்போ இருக்கும் அந்த மாதிரி இருக்கீங்க. அவர் வந்து அப்படியே உங்களை லிஃப்ட் பண்ணிட்டு அப்படியே மேலே தூக்கிட்டு போகிறாரு. உங்கள் ஃபீஸையே பார்த்துட்டு தானே போகிறாரு. அந்த ரூம்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு 6 பேர் இருக்காங்க. பட் இவர் கண்டுக்கவே இல்லை. உங்களை பாட்டுக்கு லிஃப்ட் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கிட்டு மேலே போயிட்டே இருக்காரு. அப்படியே மேலே போயிட்டு ஒரு ரூமில் உங்களை படுக்க வச்சுட்டு உங்களுக்கு பெட்ஷீட்லாம் கவர் பண்ணிவிட்டு அவங்க ஃபோர்ஹெட்டில் வந்துட்டு அப்படியே கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிவிட்டு கீழே வராரு பாருங்க. டேய் என்ன புது பழக்கமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து கேட்குறாங்க. அது வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் போயிட்டு அப்படியே சோஃபாவில் உட்காருவார். மற்ற பர்சன்ஸ்லாம்
அப்போது ஜிமினா முடிவு பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சன் கேட்குறாங்க. ஆமாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஜிமினும் வந்து நாட் பண்ணுறாரு. அப்போது நம்ம ஆரம்பந்தாண்டா வந்துட்டேன், சரி ஓகே நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் கிளம்பிடுறாரு. இந்த பக்கம் ஜேகேவா ஏய் என்ன ஹயா பேசணும்னு சொல்லிட்டு இருந்தேன், அதான் அவனே ஒரு பொண்ணை சூஸ் பண்ணிட்டானே, அப்புறம் என்னத்தை போய் பேச வேண்டி கிடக்குது, அவன் குடும்பத்தை பார்த்துப்பான் விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாட்டுக்கு போகிறாரு. இந்த பக்கம் ஜேகேவா இது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிம்மினை திரும்பி பார்க்குறாரு. ஜிம்மின் லைட்டாக ஸ்மித் பண்ணிட்டு மட்டும் உட்காந்துருக்காருடா, மற்ற எந்த ஒரு அவர்கிட்ட ரெஸ்பான்ஸும் இல்லை. அதை வந்து ஜேகே பார்த்துட்டு சரி நான் என் ஒய்ஃப் கிட்டே போகிறேன்ப்பா, என் ஒய்ஃப் தனியாக இருப்பா அப்படிங்கிற மாதிரி அவர் எந்திரிச்சு போயிடுறாரு. இந்த பக்கம் ஜின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்க, சின்ன பொண்ணு மாதிரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் வந்து தலையை மட்டும் நோட் பண்ணுறாரு. நம்ம ஜின்னா சரி நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் போயிடுறாரு. மற்ற பாய்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்மித் பண்ணிட்டு ஆல் தி பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மட்டும் போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜிமினா அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு, சின்ன பொண்ணாக இருக்காளே அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து யோசிச்சுட்ருக்காரு. ஏன்னா ஜிமினுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 31 years ஆகுது, ஓகேவா, 31 years ஆச்சு. ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 17 தான் ஆகுது. அவர் அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் இப்போ தான் தூக்கெல்லாம் கலந்து அப்படியே கண்ணை முடிச்சு பார்க்குறீங்க. நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கீங்க, உங்கள் மேலே ஒரு பெட்ஷீட் இருக்குது, நீங்களாம் அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு அப்படியே இறங்கி பார்க்குறீங்க. அந்த வீடு பார்க்குறக்கு அவ்வளோ நீட்டாக இருக்குது. ஒரு ஃபேமிலி ஒரு 4 பேர் இருக்கிற ஃபேமிலி இருக்கிற வீடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே எந்திரிச்சு பார்க்குறீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டெடி பியர்ஸ் ட்ரெஸ்ஸஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாடர்னாக இருக்குது, மாடர்ன் ட்ரெஸ் மாதிரி இருக்குது. நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு இது என்ன புதுசாக இருக்குது, நான் ஃப்ளைட்லலாம் ஏறினா எப்போ இங்கே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பயந்துட்டே நீங்கள் கொண்டு வந்திருப்பீங்களா டெடி பியர், அதை வந்து ஹக் பண்ணிட்டே தாண்டா படுத்திருப்பீங்க. இப்போது அப்படியே அந்த டெடி பியரையும் தூக்கிட்டே அப்படியே கீழே இறங்கி வர்றீங்க. அந்த ரூம் டோர்லாம் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே இறங்கி வர்றீங்களா. இறங்கி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த சோஃபாவில் யாரும் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே பயந்து அவர்கிட்ட வர்றீங்க. அவரா என்ன எந்திரிச்சியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. எழுந்துட்டேன், ஆனால் எங்கே இருக்குன்னா எங்கே அண்ணா காணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப பாவமாக கேட்குறீங்க. அண்ணாவா, யார்? அங்கே என்ன வீட்டில் வச்சுருந்தார்ல அவர், அவன் என்னோட பிஏ, அதுக்கு என்ன பண்ணுங்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அது எனக்கு அவரை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்கடா. அவனை தான் பார்க்க முடியாது, இனிமேல் நீ இந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன் நான் எங்கே தான் இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த வீட்டை போய் சுற்றி பார்க்குறீங்க. பட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் வந்து லைக் பண்ணுற மாதிரி அந்த ஒயிட் கலரில் தான் இருக்குது, ஒயிட் அண்ட் பிங்க் கலந்த மாதிரி இருக்குது, ஓகேவா. அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வீட்டையும் அப்படி சுற்றி பார்த்துட்டு நல்லா தான் இருக்குது, ஆனால் நீங்கள் நடிக்க மாட்டீங்கல்ல, நான் எல்லா வேலையும் செய்வேன், குக் பண்ணுவேன், வீடு கூட்டுவேன், துடைப்பேன், துணி துவைப்பேன், எல்லா வேலையும் செய்வேன், ஆனால் நான் அடிக்க மட்டும் செய்யாதீங்க ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப பாவமாக கெஞ்சிட்ருக்கீங்க. அப்போ வந்து ஜிமினா அவங்கள பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா அவருக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஒரு சின்ன குழந்தை வந்து அவர்கிட்ட வந்து கேட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. அவராக அப்படியே எந்திரிச்சிட்டு உங்கள் தலைமுடி அப்படியே கோதி விட்டுட்டு சரி ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சரி அப்புறம் உனக்கு என்ன ஏஜ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களா 17 ஆச்சு, நான் +1 படித்து முடிச்சுட்டேன், +2க்கு அம்மா அனுப்பலை, அதான் நான் வீட்டில் தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்லிகிட்ருக்கீங்க. அப்போ ஜிமின் இருந்துட்டு படிக்கிறியா, நான் உன்னை படிக்க அனுப்புகிறேன், ஓகே நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அப்போது ஜிமினா சரி போய் தூங்கப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களாம் அப்படியே போக போகிறீங்க, அப்படியே உங்கள் கையை இழுத்துட்டு அப்படியே கிஸ் பண்ணுறாருங்களா. உங்களுக்கா விடுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தள்ளி விட்டுட்டு அப்படியே பின்னாடி போகிறீங்க. அவங்கள வந்து பிடிச்ச எங்கே எங்கடி போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. எதுக்கு இப்போ என்ன கிஸ் பண்ணீங்க, எனக்கு பயமாக இருக்குது, நான் போகிறேன் அண்ணாட்டு போகிறேன் விடுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஜிமினை அப்படியே தள்ளி விட்டுருங்க. சொல்கிறேன்ல இந்த மாதிரி நான் தான் உனக்கு எல்லாம், உனக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் அண்ணனாகவும் தம்பியாகவும் அக்காவாகவும் தங்கச்சியாகவும் ஃப்ரெண்டாகவும் எதுவாக வேணால் எடுத்துக்கோ, நான் தான் உனக்கு எல்லாமே, என்னை தவிர நீ வேறு யாரும் கேட்கக்கூடாது சரியா அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படியே உங்களை பார்த்துட்டே இருக்காரு. நீங்களா அப்படி டியரி ஐஸோட, ஏன்னா அவங்களுக்கு வந்து அது கிஸ்ஸு அப்படிங்கிறதே புரிஞ்சுக்கிறக்கூடிய மனநிலைமை கிடையாது சரியாடா. நான் உங்களை வந்து அடைச்சி வச்சு உங்களை அப்படி கொடுமைப்படுத்தி தான் வளர்த்திருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த அன்பு பாசம்னா என்னன்னே தெரியாது. இப்போ வந்து ஜிமின் காமிக்கவும் உங்களுக்கு அது புதுசாக இருக்குது. நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டு
சரி அப்படிங்கிற மாதிரி நீங்களும் வந்து அப்படியே தேம்பிகிட்டே சொல்கிறீங்க. அவரா போய் தூங்க போ அப்படிங்கிறாரு. போகிறேன் ஆனால் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதோ சொல்ல வரீங்க. அவரா ஃபுட்டு ரூமுக்கு கொண்டு வரேன் போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி அப்படிங்கிற மாதிரி நீங்களும் அப்படி கொடுக்குறேன்னு ரூமுக்கு ஓடிடுறீங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெமின் அதை பார்த்து ஸ்மித் பண்ணுறாரு. ஸ்மித் பண்ணிவிட்டு நானே போயிட்டு குக் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் எனக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் போயிட்டு குக் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் ரூமில் போயிட்டு உட்காந்துட்டு அவனுக்கு எவ்வளோ தைரியம் என்னை கிஸ் பண்ணிட்டா அண்ணா எங்கே இருக்காங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அந்த ஜன்னலெல்லாம் போய் பார்க்குறீங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் நிறையா வீடுங்க இருக்குது. இங்கே என்ன இவ்வளோ வீடு இருக்குது, யார் இருப்பா இதுலலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜிமின் நான் குக் பண்ணி அப்படி எடுத்துகிட்டு வராரு. நீங்கள் அந்த ஜன்னல்லே பார்த்துட்டு யாராவது வெளியில் வருவாங்களா, ஹெல்ப் கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. அங்கே என்ன பார்வை வேண்டி கிடக்கு, இங்கே வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாரு. நீங்களும் வந்து போகிறீங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் பார்த்திங்கன்னா கொடுக்குறாரு. நீங்களும் கடகடன்னு வாங்கிட்டு அதெல்லாம் சாப்பிட்றீங்க. ஏன்னா மறுபடியும் பிடிச்சி கிஸ் பண்ணிடா என்ன பண்ணுறது அப்படிங்கிறனால நீங்கள் பிடிச்சி அப்படியே வாங்கி சாப்பிட்றீங்க. ஜிமினா இந்த பயம் இருக்கணும். அப்புறம் இந்த ரூமில் சிசிடிவி கேமரா இருக்குது சரியா, அங்கே இருந்த மாதிரி இல்லை. பாத்ரூமில் ஆனால் சிசிடிவி கேமரா இல்லை ஓகேவா. அங்கேயே நீ குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு தான் இங்கே வரணும் புரிஞ்சுதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஒரு வேளை நீ பண்ண மறந்துட்ட அப்படின்னா உன்னோட சேஃப்டிக்கு நான் பொறுப்பில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து உங்கள் பக்கத்தில் வந்து சொல்கிறாரு. நீங்களாம் சாரி நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன் மன்னிச்சிடுங்க, நான் இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன் சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பின்னாடி போயிட்டுருக்கீங்க. அவரா அப்படியே ஸ்மித் பண்ணிவிட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவரும் அப்படியே போயிடுறாருடா. வெளியில் அந்த டோரை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அவர் அப்படியே ஸ்மித் பண்ணிகிட்ருக்காரு. இந்த பக்கம் நீங்களாம் அண்ணா என்னை எங்கே கொண்டு வந்து மாட்ட வச்சுருக்கா அந்த அண்ணா, வீணை பொண்ணு அண்ணா என்னை எதுக்குடா இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அந்த பியை போட்டு கழுவி ஊற்றிட்டுருக்கீங்க. இந்த பக்கம் ஜிமின்க்கு வெளியில் அதுக்கு நல்லாவே கேட்குதுடா. அவர் வந்து அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே போயிடுறாரு. இந்த பக்கம் நீங்களாம் நைட்டெல்லாம் புலம்பிட்டு அழுதுட்டு அப்படி தான் படுத்துருப்பீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிச்சு பார்க்குறீங்க அவங்க முன்னாடி ஜிமின் உட்காந்துருக்காரு. உங்களுக்கு சாரி நான் தூங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ரொம்பலாம் பயப்படாத, போ ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா, உன்னோட ஸ்கூல் யூனிஃபார்ம் அங்கே வச்சுருக்கேன், குளிச்சுட்டு அதை போட்டு வா, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு அப்படிங்கிறாரு. நீங்களா ஸ்கூலா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஸ்கூல் தான் போ அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து அப்படியே பிடிச்சி தள்ளுறாரு. நீங்களும் பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டு ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு அந்த யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு வர்றீங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அந்த யூனிஃபார்மே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நல்லா க்யூட்டாக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை படிக்கணும்னு ஆசை, பட் அவங்க படிக்க விடலை. அவர் வந்து பார்த்திங்கன்னா படிக்க வைக்கிறாரு அப்படிங்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. அப்படியே பயத்தோடய கீழே வர்றீங்க. கீழே பார்த்திங்கன்னா ஜிமின் கூட நிறையா பேர் இருக்காங்க. இங்கே வந்து மற்ற 6 மெம்பர்ஸும் இருக்காங்க, பாடி கார்ட்ஸும் இருக்காங்க. அவங்க வந்து அடுத்த டார்கெட் எங்கே அப்படிங்கிற மாதிரி பார்த்து பேசிகிட்டு இருக்காங்கடா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜிமின் அவங்கள பார்க்குறாரு. நீங்கள் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு அப்படியே க்யூட்டாக நிற்கிறீங்க. அவர் அவங்கக்கிட்ட வந்துட்டு போகலாமா அப்படின்றாரு. போகலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மற்ற எல்லாரையும் பார்த்துட்டு சொல்கிறீங்க. ஜிமினா கேட்டது நான் அப்படிங்கிறாரு. போகலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஜிமினை பார்த்து இப்போ சொல்கிறீங்க. அவரா வா அப்படிங்கிற மாதிரி உங்களை கூட்டிகிட்டு அப்படியே போகிறாரு பாருங்க. மற்ற பாய்ஸ்லாம் பார்த்து அப்படியே சிரிக்கிறாங்க. ஜிமினா அது அப்படிங்கிற மாதிரி பார்த்து சிரிக்கிறாங்க. ஜிமினா பார்த்தீங்கன்னா அவங்கள காரில் கொண்டு போய் வச்சுட்டு ஒரு ஸ்கூல்கிட்ட கொண்டு போயிட்டு அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு இந்த மாதிரி இவர் தான் இங்கே படிக்க போகிறான், இந்த வழியில் தான் வரணும் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து போகும்போதே வந்து சொல்லி தாண்டா கூட்டிகிட்டு போயிருப்பார். நீங்களும் அந்த வழியெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு 2 ஸ்ட்ரீட் தள்ளி தான் இருக்கும் ஓகேவா. ஜிமின் இருக்கிற வீட்டிலேருந்து 2 ஸ்ட்ரீட் தள்ளி, அதாவது அவரோட வீடு முடியிற இடத்துல தான் அந்த ஸ்கூல் இருக்குது. உங்களுக்கு அது தெரியாது சரியா. பக்கத்தில் சின்ன சின்ன வீடுங்க தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் வந்து அப்படியே பார்த்துட்டே வர்றீங்க. அப்போ வந்து அந்த ஸ்கூலில் வந்து பார்த்துட்டு நான் நடந்து வரணுமா அப்படின்றீங்க. நடந்தெல்லாம் வர வேணாம், சைக்கிள் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அதில் வந்துக்கோ அப்படின்றாரு. சரி ஓகே தேங்க்யூ எனக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரொம்ப இழுக்கிறீங்க. என்ன உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. எனக்கு பர்பிள் கலரில் சைக்கிள் வாங்கி தர்றீங்களா அப்படிங்கிற மாதிரி பாவமாக கேட்குறீங்க. அவர் சிரிச்சுட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிவிட்டு அப்படியே போயிடுறாரு. நீங்களாம் அப்படி ஸ்கூலுக்குள்ளே போயிட்டு ஜாலியாக உங்கள் ஸ்கூல் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறீங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் தான் வந்து வீட்டுக்கு வர்றீங்க. ஈவினிங் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த வீட்டு வாசலில் உங்களுக்காக சைக்கிள் வெயிட் பண்ணிட்டு நடந்து தான் வந்திருப்பீங்க. அந்த சைக்கிள் வந்து புதுசாக ஒரு சைக்கிள் கவர்லாம் பிரிக்காமல் மேலே வந்து ஒரு பிளாக் கலர் ஒரு பெட்ஷீட் மாதிரி போத்திருக்கு. அப்படியே வர்றீங்க. என்னது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த பிளாக் கலர் பெட்ஷீட்டையே பார்த்துட்டு வந்துட்டுருக்கீங்க. முன்னாடி ஒரு பர்சன் நிற்கிறார், பார்க்காம அவர் மேலேயே போயிட்டு இடிச்சிடுறீங்க. அவரா என்ன
அங்கேயே பார்த்துட்டு வரேன். முன்னாடி ஒருத்தன் மலை மாதிரி நிற்கிற உனக்கு கண்ணு தெரில, எருமை மாடு மாதிரி வந்து மோதுற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களா சாரி அதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கேட்குறீங்க. அப்போ வந்து அவரை அந்த போயிட்டு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் போயிட்டு பார்க்குறீங்க. அதில் உங்களுக்கு பிடிச்ச அந்த பிங்க் பர்பிள் கலரில் ஒரு சைக்கிள் மாதிரி இருக்குது. நீங்கள் அதை பார்த்துட்டு அச்சோ செம்ம க்யூட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக அப்படியே குதிக்கிறீங்க. அந்த பர்சன் பார்த்துட்டு ரொம்ப குதிக்காத எல்லாம் ஆடுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. நீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை போ அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிவிட்டு அவர் வெளியில் போயிடுறாரு. நீங்களா ஐயோ சைக்கிள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அந்த சைக்கிளையே பிடிச்சி அப்படியே கட்டி பிடிச்சி முத்தெல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க அந்த சைக்கிளுக்கு. இந்த பக்கம் அந்த பர்சன் வந்து கொஞ்சம் 2 வீடு தள்ளி நின்று தானே பார்த்துட்ருக்காரு. உங்களை பார்த்துட்டே இருந்துட்டு அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. அந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டீலிங் வந்து முடிச்சிருப்பாங்கடா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பம் டே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிம்மின் கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. ஜிம்மினும் அப்படியே ஸ்மித் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லியிருப்பாரு. அதுக்காக பார்ட்டி இருக்குது நைட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்களா அப்படியே போயிட்டு உங்கள் ஹோம் ஒர்க்லாம் முடிச்சுட்டு உங்கள் ஸ்கூல் பேக்லாம் எடுத்து நீட்டாக வச்சுட்டு பர்ஃபெக்டாக வேலை செய்கிறீங்க. ஒரு ஒய்ஃப் மெட்டீரியல் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி வந்து அந்த வீடை நீங்கள் பார்த்துக்கிறீங்க. அந்த அவருக்கு குக்கெல்லாம் பண்ணி வச்சுட்டு நீங்கள் நைட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிம்மின் வரவே இல்லை. நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்படியே தூங்கிடுறீங்க சோஃபாலேயே. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராத்திரி ஒரு 1 மணின்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் வந்து யாரும் அந்த டோரை போட்டு அப்படியே உதைக்கிற மாதிரி இருக்குது. அந்த டோர் அப்படியே உடஞ்சிட்டு திறக்குது. நீங்களாம் அப்படியே அந்த சத்தத்தை கேட்டு அப்படியே அடித்து பிடிச்சி எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சு பார்த்தா ஜிம்மின் தான் செம்ம போதையில் வந்திருக்காரு மனுஷன். அப்படியே வந்துட்டு அவங்கள பார்க்குறாரு. போதையோட அந்த கண்ணில் பார்க்குறாரு. நீங்களாம் என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. எனக்கா ஒன்றால் நீ என்ன தூங்கலை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லை நான் தூங்கலான் தான் இருந்தேன். உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன் சாப்பிட்றீங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பாவமாக அப்படியே பயந்துகிட்டே கேட்டுட்ருக்கீங்க. அவரா ஃபுட்டா எனக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆமாம் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க. எங்கே காணும் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. நீங்களா அவர் கையை பிடிச்சிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறீங்க. அந்த டைனிங் டேபிள் கிட்டே கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே விடுறீங்க. அவரும் அந்த டைனிங் டேபிளில் அப்படியே தட்டு மாதிரி உட்காந்துட்டு அப்படியே பார்க்குறாரு. அவருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 2-3 கப்பெல்லாம் அப்படியே க்ளோஸ் பண்ணியிருக்கு. அதை பார்த்துட்டு எங்கே ஃபுட்டு காணும் கப்பு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே எடுத்து சர்வ் பண்ணுறீங்க. அவரா அந்த பிளேட்டே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 விதமாக இருக்குது. எனக்கு ஒரு பிளேட் வச்சதா எதுக்கு நீ 2-3 பிளேட் வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரி உங்களை கேட்குறாரு. நீங்களா ஒரு பிளேட் தான் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவரா அப்படியே இந்த பிளேட்டை பிடிக்க வரும். பட் கீழே தான் வந்து கை போகுது. நீங்களும் அதை பார்த்துட்டு சரி வராது நாமளே ஊட்டிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்து ஊட்ட போகிறீங்க. ஜிம்மின் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உங்களை பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் வந்து அவருக்கு வாய்க்கிட்ட கையை வச்சு வாயை திறங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. அவர் உங்களை பார்த்துட்டே அப்படியே அந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றாருடா. அப்போ பார்த்திங்கன்னா அவர் கண்ணில் வந்து டீயர்ஸ் வருது. உங்களுக்கா காரமாக இருக்கா தண்ணி குடிங்க வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து தண்ணியெலாம் கொடுக்குறீங்க. ஜிம்மினா அந்த தண்ணியை குடிச்ச கேரளா இல்லை ரொம்ப நாள் ஆச்சுடி இந்த மாதிரி நான் சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி க்யூட்டான ஃபேமிலி இருந்தது. பட் ஒரு நாதாரி உங்கள் அப்பனை மாதிரி ஒரு நாதாரி தான் அதை கெடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம் அவன் என் தங்கச்சியை கடத்திட்டு போனான். அவன் கடத்திட்டு போயிட்டு என் தங்கச்சியை ஒரு மாதிரி பண்ணி கொன்னுட்டான். அதை சொல்லக்கூட எனக்கு வாய் வர மாட்டேங்குது. அந்த நாயை போடுறதுக்காக நான் போனது என்ன ஆகிப்போச்சு இந்த அளவுக்கு வந்து நிற்கிறேன். அந்த போன டைமில் எங்கள் அம்மா அப்பாவும் என்னை விட்டு போனாங்க. அதெல்லாம் என்னால் தடுக்க முடியல. பட்டு இப்போ எனக்கு தோணுதுடி உன்னை விட்டுறக்கூடாதுன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களாம் ஒன்றும் புரியாமல் பார்த்துட்ருக்கீங்க. எதுக்கு இவர் இப்படி பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அவர் உனக்கு நான் பேசுகிறது புரியுதா இல்லைன்னு கூட எனக்கு தெரிலடி, ஆனால் என் கூட நீ லைஃப் லாங் இருப்பியா அப்படிங்கிற மாதிரி உங்களோட ஃபேஸை கப் பண்ணி கேட்குறாரு. நீங்களாம் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் வந்து அப்படியே பயத்தோடு சொல்லிகிட்ருக்கீங்க. அப்போ அவரும் அப்படியே லைட்டாக ஸ்மித் பண்ணிவிட்டு நீ சாப்பிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அதெல்லாம் கரெக்டாக சாப்பிட்றேன்னு சரியான தின்னி மூட்டை அப்படிங்கிற மாதிரி உங்கள் தலையில் வந்து போட்டு எனக்கு பசிச்சு தான் சாப்பிட்டேன் ஏன் அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. சரி போ நான் சாப்பிட்டுக்கிறதுக்கு மேலே நீ போய்ட்டு தூங்கு அப்படின்றாரு. ஏன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இல்லை இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்துன்னு வச்சுக்குவேன், நான் ஏதாவது ஒன்று பண்ணிடுவோம், எனக்கே பயமாக இருக்குடி போடி அப்படிங்கிற மாதிரி உங்களை பிடிச்சி தள்ளுறாரு. நீங்களா எதுக்கு இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்டே இருக்கீங்க. என்ன இப்போ உனக்கு
இப்போ என்ன உன்னை ஏதாவது போடணுமா போட்டுருவோண்ணா போட்டுட்டா எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. பட் சின்ன பொண்ணாக இருக்கே ஒரு வருஷம் போட்டோன்னு நினச்சேன். உனக்கு ஓகேண்ணா எனக்கு ஓகேடி அப்படிங்கிற மாதிரி பெல்ட்டெல்லாம் கழட்டுறாரு. நீங்களா அது என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. இல்லை நீ தான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தியா அதான் எனக்கும் ஓகே தான் எனக்கும் பார்த்தா ஒரு மாதிரி தான் இருக்குது ஓகேடி அப்படிங்கிறாரு. நீங்களா இல்லை 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 அதெல்லாம் வேணாம் அப்போ நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குன்னு ஓடுறீங்க மேலே டெரஸ்க்கு. அவர் அதை பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிட்ருக்காரு. அப்படி என்னோடய சந்தோஷமான லைஃப்பை பார்க்குற மாதிரியே இருக்குடி அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்து அப்படியே ஸ்மித் பண்ணிட்டு அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு அவர் போயிட்டு அப்படி படுத்துடுறாரு. ஒரு பெட்டில் போயிட்டு அப்படி படுத்துடுறாரு. ஜெமினா கண்ட்ரோல் பண்ண ஜெமினா ஒரு வருஷத்துக்கு கண்ட்ரோல் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணி அப்படி படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஸஸ்லாம் போகுது. நீங்களும் பார்த்தீங்கன்னா 12th எல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து நல்ல மார்க்கோட பாஸ் பண்ணியிருக்கீங்க. ஜெமினா அப்படியே இந்த ஒர்க்கெல்லாம் போயிட்டு அந்த டென்ஷனோட அப்படியே என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க மயிரை பிடுங்குற வேலை ஒருத்தங்க கூட உருப்படியாக ஒரு வேலையை பண்ணுறது எல்லாத்துக்கும் நாங்களே தான் வந்து நோட்டணும் நீங்களே எதுக்குள்ள இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பாடி கார்டை பிடிச்சி கத்திட்டு இருக்காரு. அப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கேன் 12th அப்படிங்கிற மாதிரி அந்த ரிசல்ட்டை வந்து எடுத்துகிட்டு ஜிமின் கிட்ட காட்டுறதுக்காக ஓடி வந்திருப்பீங்க. ஜிமின் வந்து அப்படி கத்தவும் நீங்கள் அப்படியே பயந்துட்டு அந்த ரிசல்ட் பேப்பர்லாம் கீழே போட்டுட்டு அப்படியே நடுங்கிட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஜிமின் தான் அப்படியே உங்களை பார்க்குறாரு. என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஒன்றும் இல்லை அப்படின்றீங்க. என்னடி அப்படிங்கிற மாதிரி உங்கள் பக்கத்தில் வராரு பாருங்க. உங்கள் பக்கத்தில் வந்து ஒரு 2 பேப்பர் கேட்குறது பார்த்துட்டு அதை வந்து அவரே எடுக்கிறாரு. எடுத்து பார்த்துட்டு ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆமாம் ஆனால் என்னை அடிச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இன்னும் இதுக்கு நீ அடிக்க போகிறேன் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கடி எனக்கு பெருமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்களை வந்து அப்படியே ஹக் பண்ணுறாரு. நீங்களா அடிக்க மாட்டீங்களா அப்படின்னு. அடிக்க மாட்டேன்டி அவனுக்கு ஏதோ தப்பு பண்ணுறானுங்க அடித்தேன் இன்னும் இதுக்கு அடிக்க போகிறான் நீ ஏதாவது தப்பு பண்ணுறியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்கன்னா உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஜிமினா அப்போது ஓகே பிடிச்சிருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ 1 year ட்ராவல் பண்ணி வந்திருப்பீங்கள்ல அந்த 1 year பார்த்தீங்கன்னா ஜிமின் வந்து உங்களுக்கு தேவையானது எல்லாமே பண்ணியிருப்பார். உங்களை வெளியில் கூட்டிகிட்டு போகிறது மாலுக்கு கூட்டிகிட்டு போகிறது உங்களுக்கு ஸ்டடீஸ்க்கு தேவையான ஃபுல் ஹெல்ப்பும் பண்ணியிருப்பார். ட்யூட்டருக்கு அரேஞ்ச் பண்ணியிருப்பார். அது உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருந்தாலும் அந்த எந்த சப்ஜெக்டில் டவுட்டோ அந்த சப்ஜெக்ட்டுக்குன்னு தனியாக ட்யூட்டர்லாம் வச்சு உங்களுக்கு வந்து கோச்சிங்லாம் கொடுத்துருப்பாரு. நீங்கள் அதில் தான் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருப்பீங்க. அதுதான் வந்து இப்போ நீங்கள் நினச்சி பார்த்துட்டு அப்படியே ஜிமினை வந்து பேக்கப் பண்ணுறீங்க. அவருக்கா இப்போ நீ பேக்கப் பண்ணடி அப்படிங்கிற சொல்கிறாரு. ஆமாம் அப்படிங்கிற மாதிரி நீங்களே நோட் பண்ணுறீங்களா தலையை நோட் பண்ணிவிட்டு அப்படியே ஜிமினை பார்த்து லைட்டாக ஸ்மித் பண்ணுறீங்க. அவரா அப்போ உனக்கு ஓகேவா அப்படின்றாரு. ஓகே நான் மேலே படிக்கணும் அப்படின்றீங்க. ஓகேடி பண்ணாட்டி படிடி சரியா படி ஆனால் எனக்கு ஏஜ் ஆகுதுடி மேரேஜ் முடிச்சுட்டு படிடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் அப்படியே சிரிச்சுட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்கடா. ஜிமினா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அப்படியே வந்து கிஸ் பண்ணுறாருடா அப்படிங்கிற மாதிரி கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஓகேடா ஹாப்பி எண்டிங் இதோட முடிச்சுக்கலாம். இதில் வந்து என்னோடய டச்சப் என்ன இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறீங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பிச்சு பிடிச்சு எத்தனை பேர் பார்க்குறீங்களோ அத்தனை பேரும் சொல்லணும். இல்லைனா ஒரு 2 பேராவது சொல்லிட்டு போங்கடா யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. எப்படி வந்துச்சாட்டு இருந்ததுன்னு சொல்லிட்டு போங்க. அவங்க வந்து கொஞ்சம் ஹார்ட் ஸ்டாண்டாக கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. இல்லை போதும் எனக்கு இதை வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்குது ஓகேவா. இதை பார்த்துட்டு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிடுங்கடா. பர்த்டே பேபி நீங்களும் சொல்லிடுங்க. அப்புறம் டெடி நீங்களும் சொல்லிடுங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்காக கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு பிடிச்சதா இல்லையான்னு கேட்டுட்டு கூட சொல்லுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ. பாய் see you. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா அண்ட் ஒமேகா ரெக்கார்ட் பண்ண போகிறேன். பாய்